ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீடியோவில் நான் ஒரு ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதாவது மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், அதே வகையில் அதுக்கு எந்த ஒரு நோய் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எக்கு வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் கருவை. அதை வந்து நான் வந்து மீன்கள் எல்லா மீனுக்குமே சாப்பிடும் நான் போடுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வார்மு, அதாவது அந்த வார்ம் வந்து நல்லா ட்ரை பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீக்லி 2 டைம்ஸ் வந்து போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும், எந்த ஒரு இதுலேயுமே அது கெட்டு போகாது, நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, மாலி, பிளாக் மோர் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வச்சுருக்கேன். டெட்ரா ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்கேன். அது எல்லாத்துக்குமே இது ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஆப்டிமம், நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ஆப்டிமம். இதுவும் நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு தான், அதையும் நான் போட்டுட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெல்லட். இது நான் கொஞ்சம் கோல்டு ஃபிஷ் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கனால இது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுனால கோல்டு ஃபிஷ்லாம் நல்லா எடுத்துக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு. நான் வந்து என்னோடய மாலி ஃபிஷ் வந்து ஃப்ரை குட்டிகள் இருக்குது, அதுக்காக அதை போட்டுட்ருக்கேன் ரஸ்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது இந்த ஆப்டிமம் ப்ளஸ் பெரிய பெல்லட் ரெண்டையும் நுணுக்கி வச்சுருக்கேன். இது வந்து குட்டிகளுக்கு போடுற நார்மல் ஃபுட்டை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு மைன்யூட்டாக பவுடராட்டம் இருக்கும். இதை தான் நான் போட்டுட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இவ்வளோ மெடிசின்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசின்ஸ் தான் நான் தண்ணி மாட்டும் போது மட்டும் நான் ஊற்றிக்குவேன். சப்போஸ் மீன்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இச்சு, அதாவது மீன்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது புண்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். காயங்கள் வந்து இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 ஒரு 5 ட்ராப் வந்து விட்டோம்னா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரிங்கு ஆர்டிமியா கேப்சூலு. இது வந்து நான் வந்து கல்ச்சர்ஸ் ஆர்டிமியா கல்ச்சர்ஸ் வந்து நான் போடும்போது மீன்களுக்கு வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும். அடுத்தது வந்து பேராசிட்டால் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் மீது ஏதாவது உண்ணிகள் கீது இருந்ததுன்னா, மீன்களுக்கு ஏதாவது பேனுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து நான் இது போட்டேன்னா அது சரியாயிரும். இது வந்து 120 மில்லி. வந்து 2 டப்பா இருக்குது. ஒரு டப்பா தீந்துருச்சு, இப்போ ஒரு டப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த பேராசிட்டால் வந்து நீங்கள் தண்ணி, அதாவது டேங்க்லேருந்து தண்ணி எடுக்கும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் மீன்களுக்கு ஒரு செக்யூராக இருக்கும். அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்ணி வந்தால் மட்டும் நான் போட மாட்டேன், எப்போயுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து ஒயிட் ஸ்பாட்டு, அதாவது மீன்கள் மேலே வந்து சின்ன புள்ளிகளாக ஒயிட் கலரில் இருக்கும், அதனால் ஸ்விம் பண்ண முடியாது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து முக்கியமான மெடிசன்ஸ் ஆன்டிபாக்டர், அதாவது மீன்கள் மேலே எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் எல்லோவோடது. இது வந்து ஆன்டி செப்டிக், மீன்கள் மேலே ஏதோ ஒரு புண்களுக்கு இது ஆயிடுச்சு, நல்லா நீந்த முடியல அப்படிங்கிற போது நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுதான் டாக்டர் வாசினோட. இது வந்து ஜென்ரல் எய்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால தான் என்னோடய ஃபிஷஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி மெடிசின்ஸ் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.